نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தின் ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு வந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்வு என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் குடும்பங்கள் என்றால், திருமண வாழ்வுக்கு பின்னரான அம்சங்கள் என்றால், அது சந்தோஷமாக கடந்து போகிற, என்னதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் பொறுமையோடு தாங்கி கடந்து போகிற ஒரு சந்தோஷமான பயணமாகத்தான் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக இந்த குடும்ப வாழ்வை பற்றிய இரண்டாம் நிலையான ஒரு கண்ணோட்டமும் தோன்றியிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் வாழுகிற இந்த சூழலில் வாழக்கூடிய அல்லது திருமணம் முடிக்கக்கூடிய இளம் உறவுகள் இந்த குடும்ப வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டத்தில் அவர்கள் கொண்டிருக்கிற மாறுபாடான கருத்து, வாழ்க்கையின் ஓட்டத்தில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளை கூட ஒப்புக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையை வேகமாக முடித்து கொள்கிற அளவுக்கான திருமண உறவின் பிரிவுகளும் விரிசல்களும் அதிகரித்து கொண்டு வருகிற ஒரு சூழலில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இன்றைய கால சூழலில் திருமணம் முடிப்பவர்கள் ஒரு வருடமேனும் சேர்ந்து வாழ்ந்து விட்டால் ஆச்சரியம் என்று சொல்கிற அளவுக்கு
பெரும்பாலான திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. இரண்டாம் தரமாக திருமணம் முடிப்பதை அல்லது இரண்டாவது திருமணம் முடிப்பதை இன்றைய வாலிபர்கள் ஃபேஷனாக கருதுகிறார்கள். அந்த இரண்டாம் திருமணம் என்பது, மூன்றாம் திருமணம் என்பது மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் வழங்கிய சலுகைகளை வைத்து முடிக்கப்படுகிற திருமணங்கள் அல்ல. மாறாக ஒரு திருமணத்தை முடித்து ஒரு சின்ன பிரச்சனை ஒரு 6-7 மாதம் வாழ்ந்துவிட்டு அந்த திருமணத்திலே இருந்து பிரிந்து விட்டோம் என்று காலியாரிடத்திலே கடிதம் எடுத்து மீண்டும் ஒரு திருமணத்தை முடித்து அந்த திருமணத்திலிருந்து பிரிந்திருக்கிறோம் என்று இன்னும் ஒரு திருமணத்தை முடித்து, இப்படி இந்த திருமண கலாச்சாரம் ஒரு 25 வயதுக்குள் இரண்டாவது மூன்றாவது திருமணங்களை முடிக்கிற அளவுக்கு இன்று பாரதூரமானதாக மாறி போயிருக்கின்றன. இது எந்த இடத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, ஏன் இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மிக தீவிரமாக யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வயோதிபர்களும் அல்லது சமூக பொறுப்பாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இனிவரும் காலங்களில் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தல் என்கிற விஷயம் வருகிற பொழுது திருமணம் முடிக்கிற திகதியையும் திருமணத்திற்கென்று அந்த திருமணம் காலாவதியாகிற திகதியையும் சேர்த்துத்தான் எழுத வேண்டி இருக்குமோ என்று சொல்கிற அளவுக்கு திருமணங்கள் இன்று மிக வேகமாக பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரிகளே, கடந்த 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி வரைக்கும் 2025இன் தொடக்கம் வரைக்கும் எமது பிரதேசத்தில், குறிப்பாக கோரளைப்பற்று மத்தி, கோரளைப்பற்று மேற்கு, இந்த 2 பிரதேச செயலக எல்லைகளுக்குட்பட்ட முஸ்லிம் பிரதேசங்களுடைய விவாகரத்து விகிதாசாரங்களை அல்லது விவாகரத்தினுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்க்கிற பொழுது மிக ஆச்சரியம் அளிக்கத்தக்க பதிவு செய்யப்பட்டிருக்கிற விவாகரத்தின் தகவல்கள் ஆச்சரியம் அளிக்கத்தக்க அளவுக்கு இருக்கின்றன. சுமார் 1800க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இந்த 9-10 ஆண்டுகளில் தலாக்கின் மூலமாகவும் ஃபஸகின் மூலமாகவும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் பிரிந்திருக்கின்றன. ஒவ்வொரு பிரதேசத்திலும் என்னிடத்தில் துல்லியமான கணக்கெடுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் 2015ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு தொடங்கி இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி வரைக்கும் எத்தனை திருமணங்கள் ஃபஸக் செய்யப்பட்டிருக்கின்றன, எத்தனை திருமணங்கள் தலாக் சொல்லப்பட்டிருக்கின்றன என்கிற கணக்கெடுப்பை பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு ஆச்சரியம் அளிக்கத்தக்க விஷயம், இவைகளில் பெரும்பாலான திருமணங்கள் ஃபஸக் என்று சொல்கிற பெண் தரப்பின் மூலமாக விடுபடுகிற திருமணங்களே இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு மட்டும் சுமார் ஒரு பிரதேசத்தில், அதாவது கோரளைப்பற்று மேற்கு என்று நினைக்கிறேன், இந்த பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அந்த பிரதேசத்தில் மட்டும் சுமார் 125க்கும் மேற்பட்ட திருமணங்கள் ஃபஸக் செய்யப்பட்டிருக்கின்றன. 90க்கும் மேற்பட்ட திருமணங்கள் தலாக் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போகிறது. இவைகள் பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமான திருமணங்களுடைய எண்ணிக்கை. இன்னும் ஒரு பக்கம் பதிவு செய்யப்படாமல் திருட்டுத்தனமாக அல்லது கள்ளத்தனமாக நடக்கிற திருமணங்கள், அல்லது வயதுக்கு வருவதற்கு முன்னால், பதிவு செய்ய வேண்டிய காலம் அடைவதற்கு முன்னால் 15 வயது 16 வயது 17 வயதுகளில் அந்த திருமணம் முடிக்கப்பட்டு திருமண பதிவுகளே இல்லாமல் முடிவுக்கு விவாகரத்துக்கு வந்த திருமணங்களும் இன்றைய கால சூழலில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இவைகள் சாதாரணமான விஷயங்கள் அல்ல, ஏதோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிற தகவல்கள் அல்ல, எம்மை சூழ எம்முடைய பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். எமது கல்குடா பிரதேசத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற பகுதிகளில் 10 வீடுகளுக்கு ஒரு வீட்டில் திருமணத்தை இழந்திருக்கிற, விவாகரத்து பெற்றிருக்கிற 18 வயதுக்கும் 25 வயதிற்கும் உட்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக வேகமாக இந்த விவாகரத்தினுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு போகிற சூழலில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், வாழ்க்கையின் எல்லா வழிகாட்டல்களையும் இந்த மார்க்கம் முழுமையாக தந்திருக்கிறது என்று நம்புகிற நாம், ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை
வாழ்க்கையை, ஒரு தூய்மையான குடும்ப வாழ்க்கையை ஏன் எங்களால் கட்டமைக்க முடியவில்லை, ஏன் எங்களால் நிர்வகிக்க முடியவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும், ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவைப்பாட்டோடு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலாக நாம் இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வதற்கு பழக வேண்டும். அதை சரியாக பின்பற்றுவதற்கு முயல வேண்டும். வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் வெறுமனே நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய தனிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் நான் தூய்மையாக இருக்கிறேன், அதிலே தெளிவாக இருக்கிறேன், அதிலே நான் ஈடுபாட்டோடு இருக்கிறேன். ஆனால் குடும்பம் என்று வருகிற பொழுது, என்னுடைய ஃபேமிலி என்று வருகிற பொழுது, என்னை சார்ந்திருப்பவர்கள் என்று வருகிற பொழுது என்னுடைய நிலை தலைகீழாக மாறி போகிறது என்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நான் ஒரு தூய்மையான பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டல்களையும் வழங்கியவர்கள். அந்த அடிப்படையிலே தான் அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக திருமணம் முடித்த சகோதரிகளும் முடிக்க இருக்கிற சகோதரிகளும் தங்களுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக திருமணம் தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்று சொல்வது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். தொழுகையை போல, நோன்பை போல, இதர சுன்னத்தான வணக்கங்களை போல, ஏனைய திக்ருகளை போல, குர்ஆன் ஓதுவதை போல, ஒரு தஸ்பீஹை போல, ஒரு சதகாவை போல திருமணம் என்பதையும் இஸ்லாம் வணக்கம் என்று அறிமுகம் செய்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு மிக கடுமையான அழுத்தம் கொடுத்து பேசுகிறார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, இந்த வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தில் திருமணம் முடிக்காமல் நான் துறவரமாக இருக்க போகிறேன், எனக்கு பெண்ணும் தேவையில்லை அல்லது ஆணுடைய சகவாசம் தேவையில்லை என்று சொல்லி எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தனித்து வாழ்வதற்கும் விலகி இருப்பதற்கும் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. திருமணம் முடிப்பதற்குரிய தகைமை இருந்தால், அதற்குரிய உடல் ஆரோக்கியம் இருந்தால், அதற்குரிய பொருளாதார பலம் இருந்தால், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஆளுமை இருந்தால், ஒரு ஆணும் பெண்ணும் கட்டாயமாக அவர்கள் திருமணம் முடித்தாக வேண்டும். அந்த திருமணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின், அவனுடைய தீனை பரிபூரணப்படுத்துகிற அம்சம் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவது இந்த திருமண வாழ்வு என்பதை ஒரு இபாதத் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் அணுக வேண்டும். எப்பொழுது நாம் எங்களுடைய வழிகாரன், எங்களுடைய மாப்பிள்ளையினுடைய கையை பிடித்து என்னுடைய மகளை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய பொறுப்புக்கு கீழ் இருப்பவரை உங்களுக்கு நான் மனைவியாக ஆக்கி தருகிறேன் என்று சொல்லி, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கணவன் என்று ஒப்புக்கொள்கிறானோ, அந்த உடன்படிக்கை நடந்த நேரத்தில் இருந்து, அந்த உடன்படிக்கை இடம்பெறுகிற நேரத்தில் இருந்து மரணிக்கிற வரைக்கும், அல்லது அந்த உடன்படிக்கையை முறித்துக் கொள்கிற ஏதோ ஒரு காரணத்தினால் முறித்துக் கொள்கிற வரைக்கும் நாம் ஒரு இபாதத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுகை என்ற வணக்கத்தில் இருக்கிறோமோ, அதே போன்றுதான் நாம் அக்து என்று சொல்கிற திருமண ஒப்பந்தத்தை செய்த நாளிலே இருந்து அதை முறித்துக் கொள்கிற அல்லது மரணம் ஏற்படுகிற வரைக்கும் நாம் அந்த ஒப்பந்தத்தில் உறுதியோடு இருக்கிறோம், இபாதத்திலே இருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா திருமண ஒப்பந்தத்தை பற்றி சொல்லுகிற பொழுது வஅഖذனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா, அவர்களிடத்தில் நாங்கள் பலமான உறுதியான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லுகிறார். இது அல்லாஹ்வோடு மனிதன் செய்கிற ஒப்பந்தம். தனித்து வாழுகிற, அதுவரைக்கும் யாரென்று தெரியாமல் வாழ்ந்த, அதுவரைக்கும் உடல் ரீதியாக சேராதிருந்த இரண்டு துருவங்களில் வாழ்ந்தவர்கள் இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக அல்லாஹுக்கு முன்னால் அமானிதமாக என்னுடைய கணவனை, அவனை வழிநடாத்துகிற, அவனுக்கு கட்டுப்படுகிற, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற, அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற, அவனுடைய மானத்தை பாதுகாக்கிற, அவனுடைய பொருளாதாரத்தின் அமானிதத்தை பேணுகிற எல்லா அம்சங்களையும் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு ஒப்பந்தமாக செய்து கொள்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் திருமணம் என்று சொல்லுகிற அந்த உடன்படிக்கை. அதனால் தான் அந்த உடன்படிக்கையை அவ்வளவு இலகுவாக முறித்துக் கொள்வதை இஸ்லாம் ஒரு பொழுதும் விரும்பவில்லை, ஒரு பொழுதும் இஸ்லாம் விரும்பவில்லை.
எனவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக நாம் அந்த திருமணத்தை இபாதத் என்ற கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும். அப்படி இபாதத் என்று வந்துவிட்டால் அடுத்த கட்டம் அந்த திருமணம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி காட்டி இருக்கிறார்களோ அந்த அமைப்பில் என் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்கிற அந்த இரண்டாவது கண்ணோட்டம் வரும். ஏனென்றால் நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிற பொழுது நினைக்கிறேன், எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் நினைக்கிறேன், எப்படி நபி செய்திருக்கிறார்களோ, எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அப்படி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு பெண்ணாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறார். அப்படி இருந்தால் என்னுடைய திருமண வாழ்க்கையையும் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த திருமண வாழ்வை பொறுத்தவரை, இந்த குடும்ப வாழ்வை பொறுத்தவரை அது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த வாழ்க்கை ஈமானிய அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுக்கு அருள் புரிவானாக, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அந்த பெண் எப்படியான பெண் தெரியுமா? இரவின் நடுநிசையில் இரா வணக்கத்திற்காக அவள் எழும்புகிறாள். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த பெண் எழும்புகிறாள். தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புகிறாள். எழும்புகிற நேரம் தன்னுடைய கணவனை பார்க்கிறாள். அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த கணவனை தட்டி எழுப்புகிறாள் தொழுவதற்காக. ஆனால் அவன் தூக்க மயக்கத்தின் காரணமாக எழும்புவதற்கு மறுக்கிறான், அல்லது எழும்பாமல் தொடர்ந்து தூங்குகிறான். கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வந்து அந்த கணவனுடைய முகத்திலே தெளித்துவிட்டு அவனை அந்த திரா வணக்கத்திற்காக, தொழுகைக்காக எழுப்பி இருவருமாக சேர்ந்து தொழுகிற அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே போன்று ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இரவு தொழுகைக்காக அவன் எழும்புகிறான். மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மனைவியை எழுப்புகிறான். மனைவி எழும்பவில்லை. அந்த பெண்ணுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து இரா வணக்கத்திற்காக எழுப்புகிற அந்த கணவனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பிரார்த்தனை, இந்த அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் எங்களுக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது. முதலாவது விஷயம், எங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த மார்க்கத்தை அமுல்படுத்துகின்ற, இந்த மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிற, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபடுகிற ஒரு பெண்ணாக நான் இருக்கிற பொழுது எனக்கு அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். என் கணவன் அப்படியான ஒரு கணவன் எனக்கு அமைந்து விட்டால், அப்படியான ஒரு கணவனை வாழ்க்கை துணையாக பெறுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டால், என்னுடைய மார்க்க விஷயங்களில், என்னுடைய தீனுடைய காரியங்களில் நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது சரியானது, எது பிழையானது என்று எனக்கு வழிகாட்டுகிற, அவனிடத்தில் தவறுகள் இருக்கலாம், அவனிடத்தில் பிழைகள் இருக்கலாம், அவனிடத்தில் குறைகள் இருக்கலாம், அவற்றையும் தாண்டி என்னை சரியாக வழிபடுத்துகிற, நான் தவறுகிற பொழுதெல்லாம் என்னை தட்டி கேட்கிற, நான் பிழை செய்கிற பொழுதெல்லாம் இது பிழை செய்யாதீர்கள், நன்மையின் பக்கம் வாருங்கள் என்று என்னை திருத்துகிற ஒரு கணவன் கிடைப்பானாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம், அதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய முடியாது. அதனால் தான் இந்த மார்க்கம் திருமணத்திற்காக வரம் தேடுகிற பொழுது மார்க்கமுள்ளவனை முதன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது, மார்க்கமுள்ளவனை முன்னுரிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. என்னுடைய மகளுக்கு வருகிற கணவன் அவன் படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், ஆனால் 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தாயும் தந்தையும்
திருமணத்திற்கு முன்னால் அந்த வாழ்க்கையின் உறவை தேடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவாக சொல்லுகிறோம், மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, யாருக்காவது பிள்ளைகளுக்கு மணமகன் தேடிக்கொண்டிருக்கிற, மணமகள் தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இந்த சபையில் இருப்பீர்களானால் அல்லாஹுவின் பெயரால் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற விஷயத்தில், குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாத ஒருத்தன், அவன் எவ்வளவு பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளவு வசதியுள்ளவனாக இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம், இந்த ஊரின் அதிகாரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறவனாக இருக்கலாம், அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு நன்றி செட்டவனாக இருப்பவன், அவனை படைத்து பரிபாலித்து அவனுக்காக வாழ்க்கையின் எல்லாவற்றையும் கொடுத்த ரப்புக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்ற உணர்வில்லாமல் இருப்பவன் நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய பிள்ளையை சந்தோஷமாக வைத்திருக்க மாட்டான். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்க மாட்டான். எனவேதான் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தோடு இருக்கிற அடிப்படையோடு உள்ளவர்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக இந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் என்று சொல்கிற பொழுது புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு என்று சொல்கிற இரண்டு அடிப்படைகளை அது கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த திருமணத்தை பற்றி பேசுகிற இடத்தில் இரண்டு விஷயங்களை சொல்லுகிறார். ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இன்றும் உள்ளது. அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்று ஏனைய வசனங்களில் அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? சூரியனை சொல்லுகிறான், சந்திரனை சொல்லுகிறான், வானத்தை சொல்லுகிறான், பூமியை சொல்லுகிறான், மழையை சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அவனை அன்றி வேறு யாராலும் இயக்க முடியாத அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று குர்ஆனில் சொல்லுகிறான். அப்படி சொன்ன அதே வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களை ஆண் பெண் என்ற சோடிகளாக நாங்கள் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி தொடர்கிறான் தெரியுமா? இந்த சோடிகளை ஏன் படைத்தோம் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அவர்களிடத்தில் அவர்கள் மன அமைதி அடைந்து கொள்வதற்காக. ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆணும், ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை, அமைதியை, ஒரு ஒற்றுமையை புரிந்து கொள்வதற்காக, அடைந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் உங்களை சோடிகளாக படைத்தோம் என்று முதலாவது விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் பேசுகிறான், வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் இரக்கத்தையும் மவத்தா என்று சொல்லுகிற அன்பு, பாசம், புரிந்துணர்வு இவற்றையும் அவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, திருமணத்தினுடைய இரண்டு இலக்குகளை பற்றி குர்ஆன் அந்த வசனத்தில் பேசுகிறது. இன்றைய கால சூழலில் நிறைய குடும்பங்கள், நான் சொன்ன திருமண விவாகரத்து கேட்டு போகிற குடும்பங்களை தாண்டி திருமணத்திலே சேர்ந்து வாழுகிற 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 25 வருடம் இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள், பெரும்பாலான குடும்பங்கள் என்று பிள்ளைகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கிறோம். விட்டு போனால் பிள்ளைகள் சீரழிந்து விடுவார்கள், பிரிந்து போனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டுவிடும், பிள்ளைகள் அனாதைகள் ஆகி விடுவார்கள், பிள்ளைகளுக்கு சரியான பராமரிப்பு இல்லாமல் போய்விடும், பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் எங்காவது அலைக்கழிந்து விடுவார்கள் என்று சொல்லி அசந்து போயிருக்கிறது. வெளியிலே சொல்ல முடியாது, பேச முடியாது, பேசினால் அவமானம். இதற்காக ஒட்டி வாழுகிற ஒரு சாரார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு சாராரும் இந்த வசனத்திற்கு முன்னால் கொஞ்சம் நின்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை சோடிகளாக நாங்கள் படைத்திருக்கிறோம், லிதஸ்குனு இலைஹா, சகீனத் என்று சொல்கிற அந்த மன அமைதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறோம். அப்படி என்றால் ஏன் அந்த அமைதி கிடைக்கவில்லை? ஏன் இன்றைய திருமணங்களில் அது இல்லாமல் போனது? குர்ஆனிய வசனத்தில் உள்ள பிழையா, அல்லது அந்த திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிழையா? இதை எப்படி அன்புக்குரிய சகோதரிகளை நாம் புரிந்து கொள்வது? இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, திருமணத்தில் அந்த உறவில் எங்களுடைய சோடியிடத்தில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறது.
ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை. தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அவர் வீட்டுக்கு வந்தாலும் இன்று என்ன நடக்கப் போகிறதோ, என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்கிற ஒரு வகையான பயம், அந்த பயத்துடன் கூடிய ஏக்கம், இப்படி நடக்க வேண்டுமே என்று சொல்லுகிற ஒரு வகையான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போகிற பொழுது வருகிற கவலை, அந்த கவலையின் வெளிப்பாடாக வருகிற வார்த்தை பிரயோகங்களும் சண்டைகளும், இது நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே போகின்றன. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இது தவிர்க்க முடியாத அம்சமாக இன்று மாறி போயிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இன்று திருமணம் முடித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து கொடுத்து பேரன் பேத்திகள் கண்டதற்கு பிறகும் கூட திருமண வாழ்க்கைக்கான முடிவு வேண்டி, தலாக்கு வேண்டி காலைக்கோடுகளிலே வந்து நிற்கக்கூடிய பல உறவுகள் இன்றும் இருக்கிறார்கள். 60 தாண்டியதற்கு பிறகும், 65 தாண்டியதற்கு பிறகும் இன்னும் திருமண வாழ்க்கையின் முறிவு வேண்டும் என்று நம்பக்கூடிய, அல்லது வாழ்க்கையில் பிரிவு வேண்டும் என்று கேட்கக்கூடிய பல சகோதரிகள் இன்று இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? இந்த விஷயத்தில் குர்ஆன் தெளிவான வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கி இருக்கிற பொழுது, மன அமைதி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, நாம் இதை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்கிற விஷயத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமண வாழ்க்கை என்பது வெறுமனே 2 உடல்களின் சங்கமம் கிடையாது. 2 உடல்களின் சங்கமம் கிடையாது. என்னுடைய உடலியல் தேவையையும் தன் கணவனின் உடலியல் தேவையையும் தீர்த்து கொள்ளுகிற ஏதோ ஒரு வகையான மிருக வாழ்க்கைக்கு ஒப்பான ஒரு விஷயம் கிடையாது. இது 2 உள்ளங்களின் கூட்டிணைவு. உள்ளங்கள் என்று சொல்கிற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழலில் வளர்ந்த, ஒவ்வொரு குடும்ப பின்னணியில் வாழ்ந்த உள்ளங்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இன்னொரு குடும்பத்திலே, இன்னும் ஒரு சூழலில், இன்னும் ஒரு துருவத்தில், இன்னமும் பல அடிகளோடும் வேதனைகளோடும் சோதனைகளோடும் சொல்ல முடியாத பல்வேறு ஆழ்மன கவலைகளோடும் ஆழ்மன எதிர்பார்ப்புகளோடும் வாழ்ந்து வருகிற ஒரு ஆண் ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் அப்படியான அவனை விட மிக மோசமான சூழல்களை அல்லது அவனை விட நல்ல நிலைகளை சந்தித்த ஒரு பெண்ணினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை. இந்த 2க்கும் மத்தியில் எப்படி நாம் இதை சமப்படுத்த போகிறோம் என்கிற போராட்டம் தான் திருமண வாழ்க்கை. இதனால் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிற அற்புதமான அந்த முன்மாதிரி கூட அதிலே விதிவிலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 9 மனைவிமாரோடு முரண்பட்டு கொண்டு 1 மாத காலம் பள்ளிவாசலிலே போய் பேசாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரி எப்படி இருந்தது என்று பாருங்கள். 1 மாத காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்கள் யாரோடும் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியிலே வந்து தங்கி இருக்கிறார்கள். அதற்கிடையில் நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன. இடையில் 29வது நாள், ஒரு மாதம் முடிவடைகிற அந்த 29வது நாள், தன்னுடைய சத்தியம் முடிவடைந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களின் வீட்டுக்கு போகிறார்கள். முதலாவது யாருடைய வீட்டுக்கு போகிறார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டு வாசலை தட்டுகிறார். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய தலைவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், ஒரு ஜனாதிபதி, ஒரு ஈருலக வழிகாட்டி, மிக பெரும் புனிதர், அல்லாஹ்வே இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அர்ஷுடைய ரஹ்மான் சர்டிபிகேட் கொடுத்த, சான்றிதழ் கொடுத்த ஒரு மனிதர் மனைவியின் வீட்டுக்கு வந்து தட்டுகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறக்கிறார்கள். திறந்து ரசூலுல்லாஹ்வை நிமிர்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு,
எப்படி நடந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அல்லது மனைவிமாராக நீங்கள் எப்படி நடந்திருப்பீர்கள்? ஒரு மாத காலம் முரண்பாடு, அந்த முரண்பாடு எங்களால் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு. ஆனால் ரசூலுல்லாஹ் சத்தியம் செய்து விட்டார்கள், முறித்துக் கொள்ள மாட்டார்கள், மீண்டும் வீட்டுக்கு வருகிறார்கள். இப்பொழுது சரியாக வரவேற்க வேண்டியதுதான் ஒரு மனைவியினுடைய முறை. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு அதென்ன 29 நாளிலே வந்து விட்டீர்கள்? ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு கோபத்திலே கேட்கிறார்கள். விட்டு போன அந்த மன வருத்தம், விட்டு போன அந்த மன உளைச்சல் அன்னை ஆயிஷாவுக்கு. அன்னை ஆயிஷா ஒரு சிறிய வயது பிள்ளை. ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு போய் 29 நாளிலே வந்து விட்டீர்களே என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார். இவர் கோபத்தோடு இருக்கிறார், நான் விட்டு போன அந்த மனவேதனையில் பேசுகிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, மாதம் என்பது 29 முடியும், 30 முடியும், இது 29 முடிந்து விட்டது, நான் வந்து விட்டேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புரிந்துணர்வு குடும்ப வாழ்க்கைக்குள் 2 பேரிடத்திலும் வேண்டும், 2 பேரிடத்திலும் வேண்டும். என்னுடைய கணவன் எந்த சூழலில் என்னிடத்தில் வருகிறான் என்பதை புரிந்து கொள்கிற மனைவியும், என்னுடைய கணவன் எதை எதிர்பார்க்கிறான் என்பதை தெரிந்து செயற்படுகிற மனைவியும், என்னுடைய மனைவி எதை ஆசைப்படுகிறாள், எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை புரிந்து செயற்படுகிற, அதற்கு ஏற்ற விடைகளை கொடுக்கிற கணவனும் வாழ்க்கையில் அமைந்து விட்டால், அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இன்றைய வாழ்க்கைகள் ஏட்டிக்கு போட்டியாக வாழுகிற வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் நீயா நானா என்ற வாழ்க்கை ஒரு காலமும் சரிவர மாட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு யாரையும் நிறுவுகிற ஒரு பயணம் அல்ல. என்னுடைய ஆற்றலையும், என்னுடைய தைரியத்தையும், என்னுடைய கோபத்தையும், என்னுடைய ஆற்றாமையையும் நிறுவி அதை கணவனை தோற்கடித்து விட்டேன் என்று நினைக்கிற ஒரு பெண் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக மாறி போகிறாள். அதே போன்றுதான் என் மனைவியை நான் முழுமையாக வென்று விட்டேன் என்று நினைக்கிற ஒரு ஆண் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக மாறி போகிறான். அது வெற்றி தோல்வி பார்க்கிற ஒரு இடம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிறார்கள். எப்படியான ஒரு சபை? சஹாபாக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற மஸ்ஜிது நபவி என்று சொல்லுகிற ஒரு புனிதமான சபை. அல்லாஹ்வின் தூதர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் யார்? அந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு உன்னதமான தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு தலைவர் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் ஒரு மனைவியினுடைய வீட்டிலே இருந்து சாப்பாடு வருகிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். ஆனால் அந்த இடத்தில் நாம் கொஞ்சம் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி அது. சாப்பாடு வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சாப்பாட்டு தட்டை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னர் அந்த வேலைக்காரர் நீட்டிய உடனே தன்னுடைய கையால் வேகமாக தட்டி விடுகிறார். எந்த அளவுக்கு என்றால் அந்த பாத்திரம் போய் விழுந்து நொறுங்கி விடுகிற அளவுக்கு, உடைந்து விடுகிற அளவுக்கு வேகமாக தட்டுகிறார். எங்கு தட்டுகிறார்? நடு வீட்டுக்குள் தனியாக ரூமுக்குள் இருந்த பொழுது நடந்த செய்தி அல்ல. ஒரு ஜனாதிபதி வீட்டிருக்கிறார். ஜனாதிபதியினுடைய நண்பர்கள் எல்லாம் முன்னால் இருக்கிறார்கள். அவரை உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு சமுதாயம் முன்னே இருக்கிறது. அவருடைய மனைவி இப்படி நடந்து கொள்கிறார். இப்படி ஒரு நிகழ்வு எங்களுடைய வீட்டில் நடந்தால், என்னுடைய கணவனின் நண்பர் வந்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்திற்காக தேநீர் ஊட்டி போகிறேன், வேண்டுமென்றும் நான் கீழே போடவில்லை, போகிற பொழுது கால் தடுமாறி விட்டது, அது தட்டுப்பட்டு அவருக்கு முன்னால் உளுந்து நொறுங்கி விட்டது என்றால் என்னுடைய கணவரின் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மிக இலகுவாக அந்த பிரச்சனையை கையாண்டார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துவிட்டது. அவருடைய டேர்ன் அவரிடத்தில் இருக்கிற நாளில் இன்னொருவரிடத்தில் இருந்து உணவு வருகிற பொழுது அவருக்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொல்லி அதற்கு பதிலாக அவருடைய வீட்டிலே இருந்து இன்னும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அனுப்பி அந்த இடைவெளியை நிரப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையை முடித்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த புரிந்துணர்வுள்ள குடும்ப வாழ்க்கை இது ரசூலுல்லாஹுடைய பக்கம் ஒரு கணவனாக இருந்து அணுகினாலும் ஒரு மனைவியாக இப்படியான புரிந்துணர்வு எங்களிடத்தில் இருக்கிறதா? இப்படி நடந்து கொள்கிறோமா? இந்த பிரச்சனையை ஏதாவது ஒன்றில் ஏற்படுகிற பொழுது அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? இன்றைய கால சூழலில் அன்புக்குரிய சகோதரிகளே, விரும்பியோ விரும்பாமலோ கணவன்மாருக்கு கட்டுப்படுதல் என்பதை கேவலமாக கருதுகிற அல்லது அதை மோசமான பண்பாக கருதுகிற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறார்களா அல்லது அப்படி உருவாகி கொண்டிருக்கிறார்களா என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, மிக தெளிவாக சொல்லுகிறோம், திருமண வாழ்க்கையில் கணவனுக்கான வகிபாகம் இருக்கிறதே, அவன் எப்படிப்பட்ட கணவனாக இருக்கலாம்? சில நேரம் நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், சில நேரம் உங்களுடைய குடும்ப பின்னணியில் பணக்காரிகளாக வசதி உள்ளவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம், சில நேரம் உங்களிடத்தில் நிறைய ஆளுமைகளும் ஆற்றல்களும் இருந்திருக்கலாம். உங்களுக்கு அல்லாஹ் கணவனாக தந்த ஒருத்தன் அந்த விஷயங்களில் குறைபாடுள்ளவனாக இருக்கலாம், உங்களை விட கல்வியில் குறைந்தவனாக இருக்கலாம், உங்களை விட சம்பாத்தியத்தில் குறைந்தவனாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுடைய சுவர்க்கமும் நரகமும் உங்களுடைய கணவன். உங்களுடைய சுவர்க்கமும் நரகமும் உங்களுடைய கணவன். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இணை வைப்பை அடித்தொழிக்க வந்த ஒரு தலைவர் அவர்கள். அதன் சாயல் கூட மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் ஒரு செய்தி சொல்கிறார்கள். இந்த பூமியில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வது, தன்னுடைய உடம்பின் நெற்றியை கொண்டு போய் சிறந்தாழ்த்துவது ஆகாது, கூடாது. அப்படி கூடும் என்ற ஒரு நிலை இருந்தால் நான் ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு பணித்திருப்பேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அந்த கடமையை மனிதர்களில் வேறு யாருக்கும் செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்ய முடியாது என்றிருக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் என்றால், அப்படி ஒரு அனுமதி இருந்தால் அவள் எப்படி பெரிய மனைவியாக இருந்தாலும் சரி தன் கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் பணித்திருப்பேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹ்? ஒரு கணவனுடைய தகுதி தராதரம் பார்த்து அவனை கட்டுப்படுவதல்ல, கணவன் என்று வந்துவிட்டாலே அவனுக்கு கட்டுப்படுதல் என்பதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு கடுமையான வார்த்தையை கொண்டு வலியுறுத்துகிறார்கள். கணவனை சந்தோஷப்படுத்தாத மனைவி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கணவனோடு முரண்பட்டு கொண்டு, மிக கடுமையான எச்சரிக்கை அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனோடு முரண்பட்டு கொண்டு கணவனுக்கு உடலியல் ரீதியான தேவை இருக்கிற பொழுது அன்று இரவு கணவனுக்கு தன்னுடைய ஆசைக்கு இடம் கொடுக்காமல் ஒதுங்கி கோபத்தோடு தூங்கிக் கொள்கிற மனைவிக்கு அவள் விழித்தெழுகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் சாபமிடுகிறார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கணவனோடு பேசுவது கிடையாது, வந்தால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பது, அவன் உணர்வுகளை மதிப்பது கிடையாது, அவன் ஆசைகளை நிறைவேற்றுவது கிடையாது. என் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நேசம் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை கட்டி காத்து வளர்த்தவர்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் மரணித்தால் கூட நீங்கள் 3 நாட்கள் தான் துக்கம் அனுஷ்டிக்கலாம். 4வது நாள் துக்கம் அனுஷ்டிப்பதற்கும் கவலையாக இருப்பதற்கும் சமைக்காமல் இருப்பதற்கும் அழுது கொண்டிருப்பதற்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆனால்
உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் இன்று அசருக்கு பிறகு திருமண ஒப்பந்தம் நடக்கிறது. மகரிபுடைய நேரம் உங்களுடைய கணவர் மௌத்தாகிவிட்டார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் எதுவுமே நடக்கவில்லை, ஒரு இரவு கூட நீங்கள் சேர்ந்து வாழவில்லை. ஆனால் திருமண ஒப்பந்தம் செய்து மகர் தொகையை வாங்கி உங்களுடைய வழிகாரன் உங்களை பொறுப்பு கொடுத்த அன்று இரவு அவர் சேர்வதற்கு முன்னால் மௌத்தாகிவிட்டால் கூட நீங்கள் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். அவ்வளவு புனிதமான உறவு இந்த உறவு, அவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அப்படி வலியுறுத்துகிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனால் மிக மோசமாக நடத்துகிறோம். இன்றிருக்கிற சினிமாக்கள், சீரியல்கள், இன்றிருக்கிற சமூக வலைத்தளங்களிலே கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் காட்டப்படுகிற விஷயங்களில் நாம் ஏதோ ஒன்றை சாதித்து விடுவோம் என்பதற்காக கணவன்மாரை பகைத்துக் கொள்வதை, அவர்களுக்கு முரண்படுவதை, அவர்களுக்கு ஏசுவதை, அவர்களுக்கு முன்னால் குரலை உயர்த்தி கதைப்பதை, அவர்களோடு சண்டை பிடிப்பதை ஒரு கௌரவமாக, ஒரு தைரியமாக, ஒரு பெண்மையாக, அதுதான் பெண்ணுக்குரிய தைரியம் என்று கருதுகிற இந்த மோசமான பாவம் என்று சமுதாயத்திற்குள் ஊடுருவி அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விவாகரத்துகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. அதனால் தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், எப்பொழுது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணினுடைய குரல் உயர்கிறதோ அந்த வீட்டில் இருந்து சந்தோஷம் விடைபெற்றுவிடும், அந்த வீட்டில் இருந்து நிம்மதி விடைபெற்றுவிடும். சில விதிவிலக்குகள் இருக்கலாம் சகோதரி, சில விதிவிலக்குகள் இருக்கலாம், பேச வேண்டிய சில கட்டங்கள் இருக்கலாம், நடந்து கொள்கிற முறைகளில் கணவன்மார்களுடைய சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் மிக சரியாக கையாளுகிற ஒரு போக்கு இருக்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உம்மாவாக இருக்கலாம், வாப்பாவாக இருக்கலாம், சொந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், இரத்த சொந்தங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர் நண்பிகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் 2ஆம் நபர்கள் தான். எப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் விவகாரங்களை அடுத்தவர்களிடத்தில் பகிர ஆரம்பிக்கிறீர்களோ, உங்களுடைய பிரச்சனைகளுக்குள் இன்னொருவரை கொண்டு வர ஆரம்பிக்கிறீர்களோ, புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவீர்கள், ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவீர்கள். இங்கிருக்கிற விவாகரத்துகளில் பெரும்பாலான விவாகரத்துகள் 3ஆம் நபர்களுடைய தலையீட்டால் பிரிந்து போகிற குடும்பங்கள் தான் இன்று அதிகமாக இருக்கின்றன. இந்த நிலை இந்த சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டும். எந்த அளவுக்கு அதனுடைய பாரதூரம் மாறி இருக்கிறது என்றால், கணவன் மார்க்க விஷயங்களை சொல்வது கூட மனைவிக்கு பிடிக்கவில்லை. இப்படி ஆடை அணிந்து போங்கள், இது நல்லமில்லை என்று சொன்னால் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், நான் இப்படித்தான் போவேன் என்று சொல்லுகிற மனைவிமார், புரிந்து கொள்ளுங்கள், கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயற்பாட்டை தொடங்கினாலும் அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. திருமணம் முடித்த அந்த நாளில் இருந்து உங்களுடைய அதிகாரம் உங்களை தேடி இருக்க வேண்டும். அந்த உறவுக்குள் நுழைந்து விட்டீர்கள் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் கணவன் என்ற அந்தஸ்தில் தான் அவன் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் ஆழ் மனதில் போய் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய கணவன்மார் உங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் நிறைய தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முரண்பாடுகளோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம், சின்ன சின்ன சிக்கல்களோடு இருக்கிறோம், அடிக்கடி ஏசுகிறோம், அடிக்கடி சண்டை பிடிக்கிறோம். வெளியிலே போகிறான் என் கணவன், வேலைக்காக போகிறான், பணிக்காக போகிறான், ஒரு தேவைக்காக போகிறான். ஒரு வேளை அவன் இந்த இரவு என்னை நோக்கி வருகிற பொழுது ஒரு ஜனாசாவாகத்தான் வருவது என்னுடைய நியதியாக இருந்து விட்டான். அந்த இடத்தை, அந்த உறவை இந்த உலகத்தில் யாராவது அதே போன்று நிவர்த்திக்க முடியுமா? ஒரு உண்மையான கணவன் அவன் ஏழையாகவோ கஷ்டத்தோடோ படிப்பறிவில்லாதவனாகவோ இருந்தாலும் அவன் தந்த அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் இந்த உலகத்தில் எவனாலும் தந்து அந்த இடத்தை நிரப்ப முடியாது சகோதரிகள், அந்த இடத்தை நிரப்ப முடியாது. எத்தனை பேரை பார்த்திருக்கிறீர்கள்? கணவன்மார் இருக்கிற பொழுது இன்னொருவரோடு ஓடி போய் இன்னொருவனோடு தொடர்பாக இருந்து திருமணம் முடித்து போய் இன்னொருவரோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஓடி போய் நிம்மதியாக வாழ்ந்தவர்களை குடும்பங்களில் எத்தனை பேரை பார்த்திருக்கிறீர்கள்?
முடியும் என்று நினைக்கிறீர்களா? அந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு கணவனை திருப்திப்படுத்துவதில் இருக்கிறது என்கிற விஷயத்தை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படுத்துகிற பொழுது ஒரு கணவன், அதற்காக நான் அடுத்த சைடிலே இருக்கிற கணவன்மார்கள் எல்லோரும் சரியானவர்கள் என்று சொல்லுகிறேன் என்று நீங்கள் அர்த்தம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இது உங்களுக்கு பேசுவதால் இப்படி பேசுகிறோம், இன்னும் ஒரு பக்கம் அவர்களுக்கு பேசுகிற பொழுது அவர்களை பற்றியும் நாங்கள் பேசுவோம். குறைகள் இருக்கும் அன்புக்குரியவர்களே. இந்த உலகத்தில் நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேட வேண்டும், குடும்ப வாழ்க்கையை தேட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய கணவனோடு சொர்க்கத்தில் மட்டும்தான் அப்படி வாழ முடியும். முரண்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய கணவனோடு சொர்க்கத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களால் முடியும். இந்த உலகத்தில் அப்படி நீங்கள் தேட முடியாது. இது இந்த உலகத்தினுடைய நியதி சகோதரிகளே. இதுதான் அந்த நியதி, அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த முரண்பாடுகளோடு உடன்பாடு காணுதல் என்பதுதான் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிற குடும்ப வாழ்க்கைக்கான அடிப்படையான அம்சம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி நீங்கள் ஒரு உளவியலாளரை சந்திக்க போகலாம், ஒரு வைத்தியரை சந்திக்க போகலாம், ஒரு மௌலவியை சந்திக்க போகலாம், அல்லது ஒரு ஆசிரியரை சந்திக்க போகலாம், யாராவது ஒரு தீர்வு சொல்லுகிற குடும்பத்தின் ஒரு முக்கியமான உறுப்பினரை சந்திக்க போகலாம். அப்படி போகிற பொழுது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொண்டு போங்கள். நீங்கள் ஒரு பிரச்சனையோடு போனால் அவர் குடும்ப விஷயத்தில் 9 பிரச்சனையோடு தான் அந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பார். நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடி போனால் கொஞ்சம் அவரோடு அமைதியாக பேசினீர்கள் என்றால் அவர் 9 பிரச்சனையோடு உட்கார்ந்திருப்பார். ஏனென்றால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் யாரும் கிடையாது. குடும்ப வாழ்க்கைக்கு அதனால் தான் உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், குடும்ப வாழ்க்கையில் 70% பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு அதை கடந்து போதலும் மறந்து விடுதலும் தான். கடந்து போதலும் மறந்து விடுதலும் தான். அது யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, கணவன்மாருடைய விஷயத்தில் அவர்களை பேணுகிற ஒழுங்கு என்பது மார்க்கம் மிக கடுமையாக எங்களுக்கு இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு வலியுறுத்துகிற அம்சம். அது இல்லாமல் போயிருக்கிறது சகோதரிகள். நிறைய குடும்பங்கள் அல்லாஹ் அருள்வாளித்த ஒரு சிலரை தவிர யோசித்து பாருங்களேன். ஒரு திருமணத்திற்கு போகிறேன், ஒரு மதுரண்டிக்கு போகிறேன், ஒரு அடையாளம் போடுவதற்கு போகிறேன். கணவன் வந்து சொல்லுகிறான், இது கூடாது, இது மார்க்கத்தில் தடைக்கப்பட்ட விஷயம், நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னால் கணவன் சொல்லிவிட்டான், உண்மையில் இது மார்க்கத்தில் தடைதான் என்று எத்தனை பேர் தவிர்ந்திருந்திருக்கும்? உதாரணத்திற்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் திருமண வாழ்க்கைக்கு நுழைந்ததற்கு பிறகு சொந்த தாய் தந்தையரை பார்க்கிற விஷயத்திலும் இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் நண்பர்களிடத்தில் போகிறேன், அங்கு போகிறேன், அந்த திருமணத்திற்கு போகிறேன், இந்த விசேஷத்திற்கு போகிறேன், பாசிக்குடாவுக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், அவர்களெல்லாம் சேர்ந்து போகிறார்கள், நானும் போகிறேன் என்று கணவனை நிர்பந்தித்து விருப்பமில்லாத நிலையிலும் அதில் கலந்து கொள்கிற நாம் அந்த நேரத்தில் எங்களுடைய மரணம் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். நரகத்தை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். அதனுடைய விளைவு இன்று தொழுங்கள் என்று சொன்னால் கூட, குர்ஆன் ஓதுங்கள் என்று சொன்னால் கூட மனைவிக்கு விருப்பம் கிடையாது. கணவன் சொல்லுவதில் அவ்வளவு விருப்பம் கிடையாது. விளைவு என்ன? கணவனுடைய பிழைகளை எல்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணி அவனுக்கு முகத்துக்கு முன்னால் பேசி அவனை எப்படியே அவமானப்படுத்தி டவுன் ஆக்கி ஒட்டுமொத்தமாக அவன் எனக்கு சொல்லுவதற்கு தகுதியற்றவன் என்ற மனோநிலையை அவனுக்கு ஏற்படுத்துகிற முயற்சியில் நாங்கள் மும்முரமாக ஈடுபடுகிறோம். விளைவு சந்தோஷமில்லாத குடும்ப வாழ்வு. அவனை கவனிக்கிற இன்னொருவரை தேடி மார்க்கமில்லாத ஒருத்தனாக இருந்தால் அவன் போகிற நிலை. அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில் இது மிக முக்கியமானது. அடுத்த அம்சம் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமற்றதாக இன்று மாறியிருப்பதற்கு இன்னும் ஒரு காரணம், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுடைய உடலியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையற்ற தன்மை. வீட்டிலே வேலை, காலையில் எழும்பியதிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை.
உடுப்பு கழுக வேண்டும், வீடு கூட்ட வேண்டும், அது செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும், வேலை 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 என்று சொல்லி உங்களுடைய சொந்த உடலியல் நோய்களை கூட, உடல் ஆரோக்கியத்தை கூட சரியாக பேண முடியாத நிலை. விளைவு, அவனுக்கென்று ஒரு தேவை வருகிற பொழுது நீங்கள் நோயாளிகளாக இருக்கிறீர்கள். ஒரு பெண்ணுக்கு நான் வசியத்தாக சொல்லிக் கொள்கிறேன், ஒவ்வொரு சகோதரிக்கும் திருமணத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற, திருமணம் முடிக்க இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை இன்றைய கால சூழலில் கட்டாயமாக சொல்லுங்கள். ஒரு பெண்ணுக்கு இன்றைய கால சூழலில் அவளுடைய உடல் அமைப்பையும் அவளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவளுடைய உடலினுடைய ஏனைய அழகுகளையும் பேணிக் கொள்வது சில நேரம் ஃபர்து ஐன் என்ற தரத்திலே வந்து நிற்கிறது, கட்டாய கடமை என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று சில திருமண உறவுகளின் சந்தோஷங்களை அதுதான் தீர்மானிக்கிறது, தவிர்க்க முடியவில்லை. இன்றிருக்கிற சினிமா கலாச்சாரம், இன்றிருக்கிற சமூக வலைத்தள கலாச்சாரம், அழகுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், என்னுடைய மனைவி இப்படி இல்லை என்றால் இவளோடு எப்படி வாழ்வது என்கிற அது சரியானது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த மனோநிலையோடு பிரிந்து விடுகிற திருமணங்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்போது பார்த்தாலும் வைத்தியசாலையில் தான், எப்போது மாதத்திலே 20-22 நாட்கள் தொழுவது கிடையாது, தொழ முடியாது, தொடர்ச்சியான பிரச்சனை. ஆரம்ப கட்டங்களில் ஏற்படுகிற அந்த நோய்களின் பொழுது சரியான சிகிச்சையும் உடல் ஆரோக்கியமும் அதை சரியாக பேணாமையும் அதில் இருக்கிற பொடுபோக்குத்தனமும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாததும் சரியான கட்டுப்பாடுகள் இல்லாததும் திருமணத்திற்கு பிறகு 20-22 நாட்கள் தொழாமல் அவன் அவனுடைய வாழ்க்கையில் தனிமையில் கழிக்கிற ஒரு நிலை ஒரு கணவனுக்கு இருந்தால் எத்தனை ஆண்டுகள் அவன் பொறுத்திருப்பான்? எந்த சூழலில் அவன் வாழ பார்ப்பான்? அவன் ஹராத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டம் வருகிற சூழல்கள் எல்லாம் சில கணவன்மார் திறந்து பேசுகிறார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், சில கணவன்மார் திறந்து பேசுகிறார்கள். எங்களுக்கான தேவைகள் ஏற்படுகிற பொழுது எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு வருத்தத்தை சொல்லிக் கொண்டு தூங்கிக் கொண்டு, ஏதோ ஒரு வருத்தத்தை சொல்லிக் கொண்டு முரண்பட்டு கொண்டு, அல்லது ஏதோ ஒரு வருத்தத்தை சொல்லிக் கொண்டு தவிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி மௌலவி இதோடு வாழ முடியும், என்ன செய்வது என்று புரியவில்லை. இன்னும் ஒன்றை தேடி போகவும் முடியாது, அதற்குரிய பொருளாதார வசதியும் சமூக சூழலும் கிடையாது. இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறோமே, தீர்வு என்ன என்று வெளிப்படையாக கேட்கிறார்கள் சகோதரிகளே. ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நாம் இன்று பொடுபோக்காக இருக்கிற இந்த ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இஸ்லாமிய பெண்கள் சகோதரிகள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் இன்னும் ஒரு பக்கம், கணவனுடைய உறவுகளை பேணுதல் என்கிற விஷயத்தில் விடுகிற தவறு இன்று நிறைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கான தடையாக மாறி போயிருக்கிறது. மாமியாவோடு நடந்து கொள்கிற முறை, என்னுடைய உம்மாவோடு என்னுடைய வாப்பாவோடு நான் ஒரு விதத்திலே நடந்து கொள்கிறேன், நல்ல விஷயம். ஆனால் எனக்கென்று ஒரு கணவனை உருவாக்கி தந்த என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு சமமாக அல்லது அதைவிட சிரமப்பட்டு எனக்கென்ற ஒரு நல்ல புருஷனை, நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு துணையாக இருந்த அவனுடைய பெற்றோருடைய விஷயத்தில் அற்ப காரணங்களுக்காக இரண்டாம் தர மனப்பான்மையோடு நடந்து கொள்கிற சகோதரிகள், அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய சகோதர சகோதரிகளோடு, அவருடைய குடும்ப உறவுகளை பேணுகிற விஷயத்தில் இரண்டாம் தர மனப்பான்மையோடு நடந்து கொள்கிற, அவர்களை கேவலமாக பேசுகிற, அவர்கள் சொல்லுகிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் இவருக்கு முன்னாலேயே பெரிதுபடுத்தி பேசுகிற சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் உங்களின் மீது கொண்டிருக்கிற அன்பு, நீங்கள் உங்களுடைய கணவனுடைய தாயை பற்றி பேசுகிற பொழுது, தந்தையை பற்றி பேசுகிற பொழுது, சகோதரனை பற்றி பேசுகிற பொழுது, சகோதரியை பற்றி பேசுகிற பொழுது ஒன்று சேர்ந்து பேசிவிட்டு அல்லது மௌனமாக கடந்து போகலாம். ஆனால் உள்ளத்தில் அந்த காயமும் உங்களை பற்றிய தப்பெண்ணமும் நிச்சயமாக உருவாகி கொண்டே இருக்கும். விளைவு, உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஆதரவு தேவைப்படுகிற பொழுது உளப்பூர்வமான ஆதரவும் உளப்பூர்வமான சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். அப்படி பிரிந்து போகிற, முரண்பாடுகளோடு இருக்கிற, சந்தோஷங்களை இழந்திருக்கிற குடும்ப உறவுகளையும் இந்த கால சூழலில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம், இந்த உறவுகளை பேணுதல் என்கிற விஷயத்தில் மிக பெரும் தடையாக
மாறிப்போயிருக்கிற ஒரு அம்சம்தான் எமது கால சூழலில் எமது பிரதேசங்களில் அதிகரித்து வருகிற இந்த அன்பளிப்புகளை கொண்டு போகுதல், பார்சல் சுமத்தல் என்று சொல்கிற ஒரு விஷயம். அது இல்லை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு போவது கிடையாது. ஒரு நோயாளி, அந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது நோய் என்று கேள்விப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் கடமை. சில இஸ்லாமிய அறிஞர்கள் அது ஃபர்து ஐன் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் ஃபர்து கிஃபாயா என்று சொல்கிறார்கள், சிலர்கள் சுன்னத்து முஅக்கதா என்று சொல்கிறார்கள். எப்படியோ வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது. ஆனால் அவர் நோயுற்று சக்கராத்திலே இருந்து எல்லாம் முடிந்து, சிலர்கள் எல்லாம் தெரியும், மாத கணக்கிலே வருத்தத்தோடு இருப்பார். ஆனால் அங்கு போவதற்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, 1500 ரூபாய் தேவை, அது வாங்கி போக வேண்டும், இது வாங்கி போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அது இல்லையே என்றிருந்து கடைசியாக வெட்கத்தோடு கூனி குறுகி ஜனாசா வீட்டுக்கு போய் ஜனாசாவை எட்டி பார்த்து விட்டு வருகிற நிலையும் எத்தனையோ சகோதரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்கு வந்து கொண்டு நிற்பாட்டி இருக்கிறோம்? இந்த நிலை இந்த சமுதாயத்தின் மிக பெரும் சோதனையாக இன்று மாறி இருக்கிறது. அன்பளிப்புகள் மார்க்கத்தில் தடை கிடையாது. யாருக்கும் யாரும் ஹலாலான முறையிலே சந்தோஷமாக அன்பளிப்புகளை கொடுக்கலாம். ஆனால் அந்த அன்பளிப்புகள் பண்ட மாற்றங்களாக மாறக்கூடாது. இன்று நோயாளிகளின் வீடுகளில் இருப்பவர்கள் கூட அல்லது சொந்தக்காரர்களின் வீட்டுக்கு போகிற பொழுது கூட என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று உற்று பார்க்கிற மனோநிலையும், எவ்வளவு பேர் வந்து போகிறார்கள், ஒரு அங்கர்மா கூட வாங்கி வரவில்லையே என்று சொல்லி ஏளனமாக பேசுகிற நிலையும், அதே போன்று நாம் கொண்டு போகாமல் போனால் எங்களை அகௌரவமாக நினைத்து விடுவார்களே, அவமானமாக நினைத்து விடுவார்களே என்று சொல்லுகிற இந்த மனோநிலையோடு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அன்புக்குரிய சகோதரிகளே, இதனால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவது கிடையாது. இஹ்லாஸ் இல்லாமல், அல்லாஹுக்காக இல்லாமல், தூய்மையான மன தூய்மையோடு இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த நன்மைக்கும் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் கிடைக்க மாட்டார். இன்று இருக்கிற அன்பளிப்புகள் அந்த வகைக்குள் தான் இருக்கின்றன. யாருமே விரும்பி கொண்டு போவதாக தெரியவில்லை. ஏதோ ஒரு நிர்பந்தம், கொண்டு போகாது விட்டால் சில விதிவிலக்குகள் இருக்கலாம், கொண்டு போகாது விட்டால் என்ன நினைத்து விடுவார்கள், எப்படி போவது, எப்படி வெறுங்கையோடு போவது என்கிற மனோநிலை. இதனால் ஒரு 5 வீட்டுக்கு ஒரு மாதத்திலே போக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தனியாக 10,000 ரூபாய் தேவை. இன்றிருக்கிற குடும்ப வருமானத்திற்குள் எப்படி போவது என்று சொல்லி நிறைய உறவுகளை அப்படியே உழந்து விட்டோம், புதைத்து விட்டோம் சகோதரிகளே. நிறைய உறவுகள் அப்படியே தொடர்பில்லாமலே இருக்கின்றன. ஒரு ஜனாசா விட வேண்டும், இல்லை என்றால் ஒரு மையத்து வீட்டிலே சந்திக்க வேண்டும். இதை தவிர குடும்ப உறவுகள் சேர்வதற்கும் சந்திப்பதற்கும் பழகுவதற்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அதிலும் குறிப்பாக கணவன்மாருடைய உறவுகள் என்றால் அவர்களை 2ஆம் தரமாக வைத்து பார்க்கிற மனோநிலை இன்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. விளைவு எங்களுடைய மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை அதை செலுத்துகிறது. இறுதியாக சகோதரிகளே, ஒன்றை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தாய் தந்தையர்களை சொந்த தாய் தந்தையர்களை போன்று நடத்துகிற, அவர்களை உம்மா என்று அழைக்கிற அல்லது மாமி என்று சந்தோஷமாக அழைத்து அவர்களையும் சரிசமமாக பார்க்கிற ஒரு கணவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டால், உங்களுடைய பிள்ளைக்கு கிடைத்து விட்டால், அதைவிட பேரருள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இருக்க முடியாது. அதே போன்றுதான் ஒரு கணவனுக்கு தன்னுடைய பெற்றோரை அன்பாக பார்த்துக் கொள்ளுகிற, தன்னுடைய சொந்த பெற்றோரை போன்று வழி நடாத்துகிற, அவர்களை போன்று பணிவிடை செய்கிற, அவர்களுக்கு உதவி செய்வதை போன்று உதவி செய்கிற ஒரு மனைவி கிடைத்து விடுதல் என்பது இருக்கிறது. அதைவிட பேரருள் ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. எனவேதான் அப்படியான பேரருள் மிக்க மனைவிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கும், உங்களின் சந்தோஷங்களில் சந்தோஷம் அடைவதற்கும், உங்களின் கவலைகளில் அவர்கள் துவண்டு போவதற்கும் உங்களுடைய மார்க்கமுள்ள கணவன்மாராக இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள். அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, கணவனுக்கு கட்டுப்படுதல், உடல் ஆரோக்கியத்தை பேணுதல், மார்க்க விழுமியங்களை குடும்பங்களுக்குள் நிலைநாட்டுதல், இந்த குடும்ப உறவுகள் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுதல் போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் நாம் சீராக இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிற லிதஸ்குனு இலைஹா, அந்த குடும்ப வாழ்க்கையின் மூலமாக ஏற்படுகிற சக்கீனத் என்கிற மன அமைதியை கண்ட குடும்பமாக என் கணவனின் வரவை வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்திருக்கிற ஒரு மனைவியாக, என் மனைவிக்கு என்னமும் நடந்து விட்டால் அதை தாங்க
தாங்க முடியாமல் துடிக்கிற ஒரு கணவனை பெற்றுக் கொண்டவர்களாக அந்த உயிரோட்டமான யதார்த்தமான ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களாலும் அனுபவிக்க முடியும். நிச்சயமாக அப்படி ஒரு வாழ்க்கை அமைந்தால் இந்த உலகமும் சந்தோஷம், மறுமையும் சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அதே உறவோடு நீங்கள் கணவன் மனைவிகளாக சுவர்க்கத்திலும் வாழுகிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எனவே ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நாம் திட்டமிடுவோம், பயணிப்போம். பொறுமையோடும் புரிந்துணர்வோடும் விட்டுக் கொடுப்போடும் தெளிவான உள்ளத்தோடும் தூய்மையான அன்போடும் கலப்படமில்லாத உறவோடும் அல்லாஹுக்காக என்கிற தூய்மையான எண்ணத்தோடும் இந்த குடும்ப வாழ்க்கையை ஒரு இபாதத்தாக கருதி வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.